மார்க்கெட்டிங் துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அந்த நபர். இரவு முழுவதும் தூங்கவே இல்லை. அவரோட மேனேஜர் சொன்ன விஷயத்தையே அதிகமாக யோசிச்சுட்டு இருக்காரு. என்னன்னா, இது வரைக்கும் ஒரு மாசத்துக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுவே சிரமப்பட்டு அச்சீவ் பண்ணிட்டு இருக்காரு. இனிமேல் மாசத்துக்கு 15 லட்ச ரூபா டார்கெட் அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டாரு. இது எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டே இருந்ததுனால அன்னைக்கு இரவு முழுவதும் அவர் தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் நேராக ஆஃபீஸ் போயிருக்காரு. அங்கே மேனேஜர் கிட்ட நீங்கள் சொன்ன டார்கெட் என்னால் அச்சீவ் பண்ண முடியாது, இந்தாங்க என்னோட ரிசிக்னேஷன் லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காரு. மேனேஜர் எதுவுமே சொல்லாமல் வந்திருக்காரு. இவரும் அவரோட பதிலை எதிர்பார்க்கல, திரும்பி போயிட்டாரு. அவர் போனதுக்கப்புறம் மேனேஜர் அந்த ரிசிக்னேஷன் லெட்டரை எடுத்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கம்பெனியில் ஆள் குறைப்பு செய்யணும், அதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களே வேலையை விட்டு போகிற மாதிரி நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு உங்களுக்கு 10,000 ரூபா நாங்கள் ஊக்கத்தொகையாக தர்றோம் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த சிரிப்பை அவர் சிரிச்சிருக்காரு. ஊரடிச்சு உலையில போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களை அழிச்சு வாழ்க்கையில முன்னேற நினைக்கிறது மிகவும் கேவலமான ஒரு விஷயம். ஒருத்தவங்களுக்கு டார்கெட் கொடுக்கும்போது அதை அவங்களால அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத யோசிச்சு கொடுக்கறது நல்லது. ஏன்னா அவங்க டார்கெட்டே அதிகமாக யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களால ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. பீஸ்ஃபுல்லான மைண்ட் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்களால 100% எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ண முடியாது. மிகப்பெரிய டார்கெட் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை ஒருத்தரோட முதுகில் ஏற்றி வச்சுட்டு நீ வேகமாக ஓடலை, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்கிற ஒரு மோசமான சிந்தனையில் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது நல்லது.